ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஸ்விக்கியில் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக நைட்டு ஒருத்தர் போகிறாரு. ஃபுட்டும் டெலிவரி பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அவர் மட்டும் தனியாக வரல, கூட ஒரு அமானுஷ்யத்தையும் கூட்டிகிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் மனைவி, அவர் குழந்தைங்க இந்த அமானுஷ்யத்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்கன்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவா இவர் திருச்சியை சேர்ந்தவர். இவருக்கு சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சதால சென்னை கேளம்பாக்கம் பக்கத்தில் ஒரு தனியாக வீடு எடுத்து தங்குறாரு. ஐடி கம்பெனின்றதால அவருக்கு திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை இருக்கும். சனி ஞாயிறு லீவு. அந்த 2 நாள் அவர் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஃபுட் டெலிவரியும் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃபும் ஒர்க்குக்கு போயிட்டு இருக்காங்க, இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால சீக்கிரமாக மணியை சேர்த்து அதில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக உழைச்சிட்டும் இருக்காங்க. எப்பவும் போல சிவா சனிக்கிழமை அவருடைய ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது சனிக்கிழமை டைம் நைட்டு 11 மணி இருக்கும். அப்போ ஒரு ஆர்டர் விழுது. அவர் இருக்கிற லொக்கேஷன்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி போய் டெலிவரி பண்றா போல வருது. ஃபர்ஸ்ட் சிவா எடுக்க வேணாம் தான் பார்த்தாரு. சரி நம்ம எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு ஆர்டரை ரிசீவ் பண்றாரு. அப்படி ரிசீவ் பண்ணிட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு அந்த டெலிவரி லொக்கேஷனுக்கு போயிட்டே இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் லைட் எதுவுமே கிடையாது. ரோடு சின்ன ரோடாக போகுது. சைடில் ஃபுல்லாக முள்ளு வேலியாக இருக்குது. அந்த டைமில் சிவாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சிவா அந்த ஃபோன் கால் எடுத்து பேசுகிறாரு. அந்த ஃபோன் காலில் அவங்க பொண்ணு தான் பேசுகிறாங்க. அவங்க பொண்ணு பேர் நேத்ரா. அவங்க பேசுகிறாங்க, அப்பா சீக்கிரம் வீட்டுக்கு வாப்பா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாருனா, அப்பா சீக்கிரம் வந்துருவோமான்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க பொண்ணு நம்பலை. உடனே என்ன பண்ணுறாருனா வீடியோ கால் போடுறாரு. வீடியோ கால் போட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. அப்படி பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அகைன் கூகுள் மேப்பை பார்க்குறாரு. பார்த்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இவர் யோசிக்கிறாரு, பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, அது எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகும்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணி பார்க்குறாரு. பெட்ரோல் டேங்க்கில் பெட்ரோல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறாரு. வண்டியை ஸ்டாண்டு போட்டு நிப்பாட்டிட்டு இறங்கி சுற்றி பார்க்குறாரு. சுற்றி முற்றி யாருமே இல்லை, ஒரே அமைதியாக இருக்குது. யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு பார்க்குறாரு, யாருமே வரல. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சைடில் ஃபுல்லாக முள்ளாக இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு குரல் இவரை கூப்பிடுது. சிவா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கூப்பிடுது. இவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என் பேரை சொல்லி இந்த டைமில் யாரா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சுற்றி திரும்பி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. ஒருவேளை தன்னுடைய கற்பனையாக இருக்குமோ நினைக்கிறாரு. அகெயின் அதே குரல், சிவா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அந்த டைமில் சிவாவுக்கு கொஞ்சம் பயம் வருது. யாரா அது அன்டைமில் நம்மளை கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு சுற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லை, எதுவும் சரியாக தெரியல. ஃபோனில் டார்ச் அடித்து பார்க்குறாரு, அப்போவும் சரியாக தெரியல. சரி இது ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபீல் ஆகுது. உடனே சிவா என்ன பண்ணுறாருனா பைக்கை செகண்ட் கியர் போட்டுட்டு வண்டியை ரன்னிங்லேயே தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏறி உட்கார்றாரு. போயிட்டே இருக்கும்போது மிரரில் அந்த உருவம் தெரியுதான்றதுக்காக பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த உருவம் சொல்லுது, சிவா என் கிட்ட வா, என்னை ஏன் விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு கேட்குது. இவருக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, இது கண்டிப்பாக மனிதரே கிடையாது, இது வேற ஏதோ விஷயம் சொல்லிட்டு 40, 50, 60 சொல்லிட்டு வண்டி வேகமாக எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுட்டும் டெலிவரி கொடுத்துட்றாரு. கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரணும். யோசிக்கிறாரு, வரத்துக்கு இந்த ஒரே வழி தான், சுற்றிட்டு போனால் 15 கிலோமீட்டருக்கு மேலே சுற்றிட்டு போனோம், அதனால் பரவாயில்ல என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே இடத்துக்கு வராரு. இவருக்கு வரும்போது தெரிஞ்சது இல்லையா, நின்னார் இல்லையா, ஸோ அந்த இடத்துல கெஸ்ஸிங் பண்ணி அங்கே தான் வண்டியை ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு வண்டி ஸ்டாப் ஆகலை. ஸோ வண்டியோட ஹேண்ட்பேரை வச்சு திருப்பி பார்க்குறாரு. எங்கே வெளிச்சம், இந்த லைட்டு வெளிச்சத்தில் திருப்பி பார்க்குறாரு, ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு. அப்படி திருப்பி பார்க்கும் போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அங்கே ஒரு மயான பூமி இருக்குது. அங்கேருந்து தான் இவரை சிவான்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிட்டுருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு வேகமாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வீட்டுக்கு போய் வண்டியை நிப்பாட்டுறாரு. அவங்க வீட்டில் எப்படின்னா 2 கீ வச்சுருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் நைட் டைமில் ஒரு மாதிரி ஒர்க் போகிறாரு இல்லையா, ஸோ உள்ளே லாக் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கீ வச்சுப்பாங்க. இவர்கிட்ட எப்பவுமே ஒரு ஸ்பேர் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேர் கீயை திறந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. வீட்டுக்குள்ளே போயிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தண்ணி குடிச்சிட்டு பெட்டில் படுக்கிறாரு. படுக்கும்போது பக்கத்தில் ஒரு குழந்தை, அவரோட ஒய்ஃப் படுத்துட்டு இருக்காங்க. சிவாவும் அவங்க ஒய்ஃப் அஞ்சலி 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு சவுண்டு கேட்குது. எங்கன்னா ஒரு விண்டோ கிட்ட சவுண்டு கேட்குது. அவங்க விண்டோ கிட்ட அங்கே அவங்களுடைய குழந்தை யார்கிட்டையும் நின்று சிரிச்சு பேசி விளையாடிக்கிட்டு இருக்கான்.
இவங்க 2 பேரும் தூக்கத்துலேருந்து முழிப்பு வருது, எழுந்து பார்க்குறாங்க குழந்தை எங்கன்னு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே வேகமாக எழுந்து போய் லைட் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு குழந்தைகிட்ட போகிறாங்க. போயிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, யார் கூட நீ இவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க குழந்தை என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா மஞ்சு ஆண்டிமா, அந்த ஆண்டி கூட விளையாடிட்டு இருக்கமான்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. யார் மஞ்சு ஆண்டி, இந்த வீட்டில் நம்ம 3 பேர் தான் இருக்கோன்னா புதுசாக ஒரு பேர் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே கூப்பிட்டு வந்து படுக்க வச்சு அன்றைக்கும் தூங்க வச்சிடுறாங்க. அகைன் நைட்டும் வருது, அகைன் படுக்க போகிறாங்க. இன்னைக்கு சேம் அதே போல் அதே டைம் 12 மணிக்கு என்ன ஆகுதுன்னா, குழந்தை எழுந்து போயிருக்கா. இந்த வாட்டி லைட்டை போட்டுடுறா. கிச்சன் ரூம் டோருக்கு வெளியே நிற்கிறா. கிச்சன் ரூம் உள்ள லைட் எரியல, வெளியே மட்டும் லைட் எரியுது. ஸோ இவ கையை நீட்டி விளையாடிட்டு இருக்கா. அதே போல் குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு இவங்க எழுந்துக்கிறாங்க. எழுந்து பார்த்தா குழந்தை கிச்சன் ரூமில் சவுண்டு கேட்குது, யாரு கூடயே பேசிகிட்டு இருக்க மாதிரி. இவங்க எழுந்து போகிறாங்க. போகும்போது குழந்தைகிட்ட கேட்குறாங்க, என்னடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஞ்சலி அவங்க அம்மா வந்து குழந்தைய நேத்ரா என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறேன்னா, அம்மா நானும் மஞ்சு ஆண்டியும் பால் விளையாடிட்டு இருக்கோமான்னு சொல்கிறான். என்னடி சொல்கிற, பால் விளையாடிட்டு இருக்கேன், யார் மஞ்சு ஆண்டி அப்படின்னு சொன்னோன்னே, இதோ உள்ளதாமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிச்சன் ரூம் உள்ள கையை காட்டுறா. அப்படி கிச்சன் ரூம் உள்ள கையை காட்டும் போது இவங்களுக்கு யாருமே தெரியலையம்மா, யார்கிட்டமா விளையாடுறமான்னு கேட்கும்போது அப்போ அந்த குழந்தை என்ன சொல்கிறாங்கன்னா, மஞ்சு ஆண்டி இது பாருங்க, மம்மி டாடி நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க, நீங்கள் ஷேக் ஹேண்ட் கொடுங்கன்னு சொல்கிறான். அப்படி சொல்லும் போது அப்போ தான் ஒரு கை கிச்சன் ரூம்லேருந்து அவங்களுக்கு நீட்டு வெளியே வருது. இதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. தூக்கி வாரி போடுது. அவங்க குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுக்கிறாங்க. அப்படி தூக்கி வச்சதுக்கு அப்புறமா பெட்ரூம் யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. பெட்ரூம் ஆண்ட போகிறாங்க. பெட்ரூம் ஆண்ட போனதுக்கு அப்புறமா ஹாலில் யாரோ இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஹால் கிட்ட வராங்க. ஹாலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அகைன் கிச்சனில் யாரோ இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. கிச்சன் ரூமுக்கும் போகிறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு சிரிப்பு சத்தமோ ஒரு கொலுசு சத்தமோ கேட்குது. அம்மாவும் அப்பாவும் பயந்து போகிறாங்க. பட் அந்த குழந்தை நேத்ரா மட்டும், ஆண்டி நம்ம நாளைக்கு விளையாடலாம், நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பெட்டில் போய் படுக்கிறான். சிவாக்கும் அஞ்சலிக்கும் ஒரே ஷாக்கு. யாரா நம்ம வீட்டில் இருக்கிறா, நம்ம 3 பேர் தான் இருக்கோம், புதுசாக ஏதோ லேடி சவுண்டெல்லாம் வேற கொடுக்குறா, குழந்தை கூட விளையாடுறான்னா பயமாக இருக்குது, வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தை தூங்குனதுக்கு அப்புறமா 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அப்போ சிவா சொல்கிறாரு, இது போல் நான் சாட்டர்டே ஃபுட்டு டெலிவரி பண்ண போனேன், அப்போ ஒரு குரல் கேட்டுது, நான் கண்ணாடியில் பார்த்தேன், அப்போத்திலிருந்து தான் அந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நாளைக்கு காலையில் எழுந்துட்டு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருவோம், அனுப்பிட்டு நம்ம 2 பேரும் லீவு போட்டுருவோம், போயிட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா எந்த இடத்துல சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதே போல் மறுநாள் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. 2 பேரும் பைக்கில் கிளம்புறாங்க. ஸோ சிவா வந்து நான் இங்கே தான் வந்தேன், இங்கே தான் வீடியோ கால் பண்ணேன், இங்கே தான் நிப்பாட்டினேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டுறாரு. ஸோ அங்கே பார்க்கும்போது ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருக்கு. அதில் எதுனா மஞ்சு இதுமாரி போட்டு கண்ணீர் அஞ்சலி ஒட்டிட்டு வயசு 35ன்னு போட்டிருக்கு. இவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பார்க் ஆகுது, ஒருவேளை இந்த லேடி தான் அதுவாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. அதை கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. ஸோ நியர்பையில் எங்கே தான் வீடு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சுற்றி அங்கே எங்கெங்கெல்லாம் ரோடு போதோ அந்த இடத்துல ஒரு ரோட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே வரும்போது கரெக்டாக ஒரு ரோடு டர்னிங்கில் ஒரு பெரிய கண்ணீர் அஞ்சலி பேனர் வச்சுருக்காங்க. ரெட் கலரில் சாரீ கட்டிக்கிட்டு ஒரு சுருட்ட முடியோட மஞ்சுன்னு போட்டு வயசு 35 கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இதை பார்த்தவங்க ஒருவேளை இவங்கள தான் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அன்னைக்கு நைட் அதே போல் படுக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மணி நைட்டு 2 ஆகிடுது. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தை எப்பவும் போல் எழுந்துக்கிறா. அகைன் கிச்சன் ரூம் ஆண்ட போகிறா, விளையாடிட்டே இருக்கா. இவங்களுக்கு சவுண்டு கேட்குது. டவுட்டில் எழுந்து வந்து பார்க்குறாங்க. கிச்சன் ரூமில் டக்குன்னு லைட்டை போட்டு எட்டி பார்க்கும்போது ஒரு பால் அந்த இடத்துலேருந்து அப்படியே கீழே விழுது. சரியான ஷாக்கு. அப்படியே குழந்தைய நைஸாக பெட்ரூம் கூப்பிட்டு வந்து, அம்மா இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, துபர்ரா கண்ணா நேத்ரா இப்போ நீ அங்கே ஆண்டி பார்த்தேன்னு சொன்னல, அந்த ஆண்டி எப்படி இருப்பாங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை சொல்கிறா, அம்மா மஞ்சு ஆண்டி ரெட் கலரில் சாரீ கட்டியிருப்பாங்கம்மா, முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்லிங்கெல்லாம் சுட்டியாக இருக்குமா, அப்போ தெரியுமா, அவங்க வந்து அதே போல் ஜாலியாக என்கிட்ட விளையாடுவாங்கம்மான்னு சொல்கிறா. சொன்ன உடனே 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அது அந்த லேடி தான். உடனே சிவா என்ன பண்ணுறாருனா, அஞ்சலி கிட்டே நீ உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றி நிறைய தெரியும், அவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாகவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு, நீங்களும் சரியாக என்கிட்ட ஃபோன் பேசலை, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாளே கிளம்பி ஊருக்கும் வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கரெக்டாக சொல்லிடுறாங்க, தப்பாக இருக்குது, நீங்கள் 3 பேர் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை, வேறு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாங்க. கெஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு நான் அதுக்கு முடிவு கட்டுறேன்னு சொல்கிறாங்க. அதே போல் நைட்டு வருது.
நைட்டு வந்ததுக்கப்புறமா குழந்தைக்கு சரியான ஜுரம் அடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அஞ்சலியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் விபூதி, அப்புறம் அதை கலக்கி தண்ணீரில் கலக்கி ஏதோ ஒரு மந்திரம் வேப்பலெல்லாம் சம்திங் ஏதோ சொல்லி அதை குடிக்க சொல்கிறாங்க. அந்த குழந்தைக்கு அதை குடிக்க வச்சதுக்கப்புறமா அந்த ஃபீவர் டோட்டலாக நின்று போயிடுது. குழந்தை நார்மலாகவும் ஆகிடுது. பட் அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த உருவம் நடமாட்டம் இவங்க கண்ணுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு நைட்டோட நீ லாஸ்ட்டு, என் வீட்டை விட்டு நீங்கள் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கோலம் மாரி வரைகிறாங்க. நடு ஹாலில் வரைஞ்சிட்டு சிவா, அஞ்சலி, நேத்ரா 3 பேரையும் உட்கார வச்சுட்டு 3 எலுமிச்சம்பழம் வச்சுட்டு என்ன நடந்தாலும் இந்த ரவுண்டை விட்டு நீங்கள் தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மஞ்சள், குங்குமம், விபூதிலாம் தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாகவே தெளிச்சிட்டு வராங்க. அகைன் வீட்டுக்கு வெளியே போய் காம்பவுண்டு ஃபுல்லாக தெளிச்சிட்டு வராங்க. இவங்க வெளியே போகும்போது அந்த உருவம் உள்ளே வந்து குழந்தைய கையை பிடிச்சி இழுக்குது. வா, என் கூட வா, விளையாடுன்னு கூப்பிடுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தைய நான் விட மாட்டேன், நான் ஏன்டி விடணும், குழந்தைய இழுத்து பிடிக்கிறாங்க. அம்மா சீக்கிரம் உள்ளே வாமான்னு சொல்கிறாங்க. அவங்க கத்துறாங்க, நீ என்ன ஆனாலும் அந்த ரவுண்டை விட்டு மட்டும் வெளியே வராத, நீ வந்தால் தான் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இது என்னென்ன இது பந்தை தூக்கி அடிக்குது, டிவி ரிமோட்டை தூக்கி அடிக்குது, வெளியே வான்னு சொல்லிட்டு அவங்க அதுக்குள்ளே முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ சொல்லு நீ யார் அப்படின்னு சொல்லணும்னா, நான் சொல்ல முடியாது, நான் இந்த குழந்தை என் குழந்தை அப்படின்னு சொல்கிறா. அது உன் குழந்தையா, என் பொண்ணு கஷ்டப்பட்டு 10 மாதம் இருந்து பெற்ற குழந்தை, நீ வந்து உரிமை கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு மரியாதை வீட்டு விட்டு வெளியே போனால் போக மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ தான் அவன் சொல்கிறான், என் பேர் மஞ்சு, வயசு 35, எனக்கு 20 வயசில் கல்யாணம் ஆச்சு, 35 வயசு வரைக்கும் குழந்தையே இல்லை, அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேறு வழி இல்லாமல் தவறான முடிவு நான் எடுத்துக்கிட்டேன். அந்த டைமில் நான் சுற்றிட்டு இருக்கும் போது கரெக்டாக சிவா வந்திருக்காரு, வீடியோ கால் பேசுகிறாரு. அந்த குழந்தைய பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அழகாக இருந்தா. ஸோ இந்த குழந்தைய வந்து நான் அம்மாவாக இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன், நான் இவங்களை எதுவுமே பண்ண மாட்டேன், இவங்க வீட்டில் நான் ஓரமாக இருந்துக்கிறேன்னு சொல்லிது. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யார் ஓரமாக இருக்கிறதுக்கு, இப்போ நீ போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தண்ணியில் கலந்து வச்சுருந்தாங்க இல்லையா, எடுத்து தெளிச்சு இந்த உருவத்து மேலே அடிக்கிறாங்க. ஐயோ எரியுது, நான் போயிடுறேன்னு சொல்கிறா. சொன்ன உடனே நீ இப்படியே போனால் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு சில சத்திய வாக்கெல்லாம் வாங்கி சில மந்திரங்கள்லாம் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி துரத்தி அடிச்சிருக்காங்க. அப்படி துரத்தி அடித்ததுக்கப்புறமா இவங்களெல்லாம் உட்கார வச்சு ஒரு 1 ஹவருக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க, சில சம்திங் பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நார்மல் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறமா 1 வீக் கழித்து அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா அவங்க லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வரல. ஸோ நார்மலாக தான் இருந்திருக்காங்க. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2023 நடந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பைக் ரைட் போகிறீங்க இல்லையா, ஸோ ஸ்விக்கி, ஜொமேட்டோவாக இருக்கட்டும், இல்லை பைக் டாக்ஸியாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் நைட்டில் வந்து சில பேருக்கு நம்பிக்கை இருக்கும், இல்லாமல் போகும், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். பட் நான் தப்பு சொல்ல மாட்டேன். பட் உங்களை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லாத இடத்துல பைக்கை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து அமானுஷத்துக்கு மட்டும் சொல்லலை, வேறு எந்த விஷயத்துக்காகவும், சரி ராபரிக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ சொல்கிறேன். உங்களுடைய ஒர்க்கை மட்டும் பாருங்கள், வண்டி எங்கேயும் ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தயக்கமாக இருக்குன்னா அந்த ஆர்டரையும் எடுக்காதீங்க, அந்த இடத்துக்கும் போகாதீங்க. ஸோ அது போல் இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது போல் ஸ்டோரி உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், இப்போ ஸ்க்ரீன்லேயும் தரேன், மெயில் ஐடியும் தரேன். நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம அந்த விஷயத்தை மக்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம். ஸோ அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்பவும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜீவானந்தம்.